சிறுகதை யானையும் மூப்பனும். மலையை ஒட்டி சமவெளியான மாந்தோப்புக்குள் குடிசைக்குள் நல்ல உறக்கத்தில் இருந்தாலும் மூப்பனின் காதுக்குள் வெளியே ஹோவென இரைச்சலிட்ட வண்ணம் பெய்து கொண்டிருந்த மழையிலும் தட் தட் எனும் சத்தம் தெளிவாக கேட்டது. சட்டென உறக்கம் போன இடம் தெரியாமல் போய் கண்ணை விழித்தார். 30 வருடங்களுக்கு மேல் சுவாசம் உணரும் யானையின் வாசம். வயதின் தளர்ச்சியால் உடனடியாக எழ முடியவில்லை. அப்படியே மல்லாந்த வாக்கில் கட்டிலின் மேல் படுத்து கிடந்தார். ஏதோ பாரமான பொருள் ஒன்று அவர் தலைக்கு மேலும் அதன் பின் அருகருகே நகர்வதை படுத்தவாறே உணர முடிந்தது. ஒரு சமயம் அவர் மேல் தொட்டார் போல நகர்ந்து போனதும் தெரிந்தது. யானையின் தும்பிக்கை அதுவன்று. மனம் முழுக்க அறிந்தாலும் சத்தம் போடாமல் மூச்சை பிடித்து அப்படியே கிடந்தார். என்ன நடந்தாலும் சரி, இனி என்ன வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போன பின்னால் இப்படித்தான் அவரது எண்ணம் அப்பொழுது மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அதற்கு பின் குடிசைக்குள் தெரிந்த அசைவுகள் நின்று போயின. என்றாலும் வெளிப்புறமாய் மரக்கலைகள் ஒடிவதும் பெருமூச்சு விடுவதும் சத்தம் சில நேரங்களில் பிளறல்களில் கேட்டு கொண்டுதான் இருந்தது. அநேகமாக 2-3 ஆனைகள் வந்திருக்க வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டிருக்கும் போதே இவர் எப்பொழுது தூங்கினார் என்று தெரியவில்லை. காலை 5 மணிக்கெல்லாம் விழிப்பு வந்துவிட்டது. 5 மணி என்பதை கூட இவர் அலாரமோ செல்பேசி அழைப்பையோ கொண்டு எழுந்திருக்கவில்லை. அந்த நேரத்தில் குடிசையின் மேல் உட்கார்ந்து இவரை எழுப்பிவிடும் மலைக்குருவின் சத்தம்தான் கேட்டு எழுந்தார். கையை படுத்த வாக்கிலேயே கட்டிலின் கீழ் கொண்டு சென்று தடவி பார்க்க அவரது கைத்தடி கிடந்தது. அதை பற்றியதும் அப்படியே எழுப்பி தரையில் ஊன்றியபடி இவரும் கட்டிலிலிருந்து தன்னுடைய உடலை எழுப்பி உட்கார்ந்தார். 5 நிமிடம் அப்படியே உட்கார்ந்தவர் தடியை பலமாக ஊன்றி மெல்ல எழும்புகிறார். அப்பாடி, கொஞ்சம் மன நிம்மதியானது போல் இருந்தது. சில நாட்களாகத்தான் கட்டிலிலிருந்து எழுவதற்கு மிகுந்த சிரமமாக இருக்கிறது. அதனாலேயே கைத்தடி ஒன்றை கட்டிலின் அருகிலேயே வைத்துத்தான் தூங்குகிறார். இனி கைத்தடி அவசியமாக்கப்படவில்லை என்றாலும் ஒரு வாக்குக்காக தரையில் ஊன்றியபடி குடிசை கதவை நோக்கி வந்தார். கதவு அம்போவென திறந்தேதான் கிடந்தது. நேற்று அவர் அதை இறுக சாத்தி வைத்தது ஞாபகம் இருக்கிறது. நேற்று வந்த ஜீவன் அந்த கதவை உஸ் என்னும் பெருமூச்சிலேயே கீழே விழ வைத்துவிட்டு குடிசைக்குள் தன் தும்பிக்கையை விட்டு துளாவியிருக்கிறது. இது அடிக்கடி நடக்கிறது. ஒவ்வொரு முறையும் எனக்கு உயிர் பயம் இல்லை என்றாலும் மனதுக்குள் ஒரு பரபரப்பு வரத்தான் செய்கிறது. குடிசைக்கு வெளியே வந்து பார்த்தவருக்கு மழையினால் அந்த இடம் முழுக்க சேரும் சகதியுமாக இருப்பதையும் மரக்கிளைகள் ஒடிக்கப்பட்டு கிடப்பதையும் பார்த்தார். அவருக்கு கோபம் வரத்தான் செய்தது. இதுக வந்தா இப்படி கலவரம் மாதிரி பண்ணிட்டு போகலைன்னா அடங்காதுங்க. காலை அந்த சேற்றுக்குள் அழுத்தி வைத்து நடந்து தனது காலை கடனை முடிக்க சற்று தள்ளி சென்று ஒதுக்கமாய் மேற்கூரை சிமெண்ட் சீட் போடப்பட்டு கட்டியிருந்த கழிப்பறையில் அமர்ந்தார். முதலில் காட்டுப்புறமாய்தான் சென்று கொண்டிருந்தார். இவரை பார்க்க வந்த பேரன், தாத்தா, உனக்கும் 2க்கும் இனி காட்டுப்பக்கம் போக வேண்டாம், இதோ இங்கனையே போட்டு கொடுக்கிறேன் என்று போட்டு கொடுத்திருக்கிறான். ஒரு விதத்தில் அவருக்கு உபயோகமாகத்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்திலேயே மோட்டார் பம்ப் ஓடும் தண்ணீர் வந்து இங்கிருந்து தொட்டியிலும் நிரம்பிவிடும். அதனை அடைத்து நிறுத்தி கொள்ளவும் ஏற்பாடு செய்து கொடுத்து விட்டு போயிருந்தான். அப்பாடி, தனது கோமணத்தை இறுக்கி கட்டியபடி வெளியே வந்தவர் மீண்டும் மரக்கிளைகளை இப்படி ஒடித்து போட்டுவிட்டு போயிருந்தவைகளை பார்த்தபடியே யானைகளை திட்டிக் கொண்டே மீண்டும் குடிசைக்குள் நுழைந்தார். குடிசைக்காலை ஒட்டியபடியே ஒரு தெண்டு போல கட்டியிருந்த சிமெண்ட் தளத்தில் கொஞ்சம் பாத்திரங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. நல்ல வேளை, நேற்று தும்பிக்கையால் துளாவிய நேரத்தில் இதன் மேல் பட்டிருந்தால் இந்நேரம் உடைந்து சாமான்களும் கீழே விழுந்திருக்கும். அதன் மேல் வைத்திருந்த ஸ்டவ் ஒன்றும் கீழே விழுந்திருக்கும். பெரிய ஆச்சரியம், இப்படி அடிக்கடி கூட்டமாய் வரும் யானைகள் இத்தனை வருடங்களாக தும்பிக்கையில் குடிசைக்குள் துளாவினாலும் ஒரு முறை கூட தன் மீதோ இந்த திண்டின் மீதோ பட்டதே கிடையாது. ஸ்டவ்வில் கொஞ்சம் சுடு தண்ணீரை காய்ச்சி எடுத்து வெளியே வந்து ஓங்கரித்து வாயை கொப்பளித்து விட்டு மிச்சம் இருந்த தண்ணீரை அப்படியே குடித்தார். இன்னும் 10-15 நிமிடங்களில்
பேரனின் மகன் சின்ன ராசு சைக்கிளில் தாத்தாவுக்கு சாப்பாடும் டீ தண்ணியும் கொண்டு வந்து விடுவான். அதுவரை அங்கங்கு கிடந்த மரக்கிளைகளை ஒதுக்கி போடுவதில் ஈடுபட ஆரம்பித்தார். தாத்தா தோப்பை தாண்டி ஒத்தையடி பாதையில் சைக்கிளை ஓட்டி வந்த சின்ன ராசு அங்கிருந்து கோவினான். மெதுவாடா. இவர் குரல் கொடுக்க கொடுக்க அவன் பக்கத்தில் சைக்கிளை கொண்டு வந்தவன் அவசரமாய் சாய்த்து நிறுத்தி கொண்டு வந்த கூடையை உள்ளே கொண்டு போய் வைத்தான். அதன் பின் வெளியே வந்தவன் அங்கிருந்த அலங்கோலத்தைக் கண்டு, ஆணைக நேத்தும் வந்துடுச்சா? மாங்காய் காய்ப்புக்கு நின்னா வராம என்ன பண்ணும்? வந்து தொலையுதுங்க. இந்த கிளைக காடைகளை உடைச்சு பூவெல்லாம் கூட உதிர்ந்து போக வச்சிடுதுங்க, வருத்தமாய் சொன்னார் மூப்பன். சரி, ஆயா சித்த நேரத்தில் வந்துடும். நான் ஸ்கூலுக்கு போகணும். நீ உள்ளார போய் டீயை குடிச்சிட்டு வந்துடு. நான் கிளம்பட்டா? பையன் பதிலை எதிர்பார்க்காமல் சைக்கிளை அழுத்தி அந்த தோப்பை தாண்டி அடுத்து வந்த வயல் தென்னந்தோப்பு வழியாக சைக்கிளை மிதித்து செல்வதை பெருமையுடன் பார்த்தார் மூப்பன். என்ன துடி இந்த பைய! இவன் அப்பனும் சரி அவன் அப்பனும் சரி இப்படித்தான் இருந்தார்கள். மகன் பெருணுக முகத்தை பார்த்துட்டு போய் சேர்ந்திருக்கலாம். அவன் மகனை கல்யாண குளத்தில் கூட பார்க்காம போய் சேர்ந்துட்டான். அவனை பெத்த நான் இன்னும் இருக்கேன். இத்தனை வயசாகி அவருக்கு மகனை இழந்த துக்கம் மனசை அழுத்தியது. தூரத்தில் வருவது யாரு? கண்ணை சுருக்கி பார்க்க மருமவள் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. மருமவளுக்கும் வயசாவது. என்ற பையனுக்கு இவளை பொன் எடுத்தபோது 18 இருக்குமா? அதுக்கப்புறம் அவன் கூட 20 வருஷம் குடித்தன பண்ணியிருப்பா. என் பையன் காளையை பிடிச்சி கட்டுறேன்னு போய் அது என்ன கோவத்தில் இருந்ததோ அவனை முட்டி கீழே தள்ளி அநியாயமாக புருஷனை பறி கொடுத்தா. எப்படியோ பேரனை வழியாக்கி அவனுக்கும் ஒரு கல்யாணத்தை முடித்து 2 பசங்களை எடுக்க வச்சிட்டா. என் குலத்தை செழிக்க வச்சிட்டா. மனதுக்குள் மருமகளை பாராட்டி கொண்டார். தோப்புக்குள் நுழைந்த மருமகள் கிளைகள் ஒடிக்கப்பட்டு கிடந்ததையும் மாம்பிஞ்சுகளும் பூக்களும் சிதறி இருப்பதை பார்த்தவுடன், ராத்திரி ஆணையம் வந்துடுச்சா? இப்படி அநியாயத்துக்கு பிச்சு எரிஞ்சிட்டு போயிருக்காங்களே. இருக்கட்டும் இருக்கட்டும், மவன் ஏதாவது வழி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். மூப்பன் திடுக்கிட்டார். மருமவளை அதுவரை மனதுக்குள் பாராட்டி கொண்டிருந்தவர், ஐயோ ஏதாவது பண்ணி தொலைச்சிடுவாளோ பேரன். இவனும் சொன்னா கேட்க மாட்டானே. மனதுக்குள் அரட்சியபடி விழுந்து கிளைகளை ஒதுக்கி போட்டபடியே இருந்தார். நீ எதுக்கு மாமோ வயசான காலத்தில் இதுகளை இழுத்து கிடக்க? உள்ளே போய் சாப்பிடு. மருமகள் கீழே விழுந்து கிடந்த பிஞ்சுகளையும் பூக்களையும் விளக்கு மாற்றால் மேலோட்டமாய் வார ஆரம்பித்தாள். இதற்கு மேல் நின்றால் மருமகள் வைவாள். நிதானமாய் உள்ளே போனவர் பேரன் கொண்டு வந்திருந்த தூக்குப்போசியை திறந்தார். கம்பங்களி உள்ளுக்குள் கருவாட்டு குழம்புக்குள் மிதந்தபடி கிடந்தது. காலைக்கும் மதியத்துக்கும் 2 உருண்டை. அதன் மனம் குடிசை முழுவதும் பரவியது. மெல்ல விண்டு எடுத்து வாயில் போட்டவர் செப்பு கொட்டினார். மவன் போயிட்டாலும் மருமவ நம்ம வயிற்றுக்கு வஞ்சனை இல்லாமல் ஆக்கி கொடுத்துடுறா. பெருமையில் மனசு மிதந்தது. வயிற்றில் இறங்கிய கம்பங்களி அப்படியே இவருக்கு கண் அயர்வை தர, நேற்று இரவு யானைகளின் சத்தத்திலும் குடிசைகள் தும்பிக்கையில் துளாவியதாலும் தூக்கம் போயிருந்தவருக்கு இப்பொழுது கண்ணை சொருகியது. அதற்கு தோதாக மருமவள் சரக் சரக் என கூட்டி பெருக்கி தள்ளி கொண்டிருந்த சத்தம் தாலாட்டாய் கேட்க, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிலில் படுத்தவர் சிறிது நேரத்தில் தன்னை மறந்தார். 4-5 பேர் உரக்க பேசிக்கொண்டிருக்கும் சத்தம் கேட்டே கண் விழித்த மூப்பன், என்ன சத்தம்? மெல்ல எழுந்து உட்கார்ந்து வாசல் வழியாக பார்த்தார். நல்ல சூரிய வெளிச்சத்தில் வேட்டி கட்டின கால்கள் மட்டும் தெரிய, யாராயிருக்கும்? கைத்தடியை எடுத்து ஊன்றியபடியே வெளியே நடந்து வந்தார். பேசிக்கொண்டிருந்த 4வரில் ஒருவன் இவர் வரும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தவன், என்ன மூப்பு, ராத்திரி ஒரே கரைச்சலா? ஊருக்குள்ளேயும் கேட்டுட்டுத்தான் இருந்துச்சு. நீ மட்டும் அசராம தோப்புக்குள்ளே இருக்க. என்ன பண்ண போகுது? நாம் அதை சீண்டினாத்தான் நம்ம மேலே கையை வைக்கும். மூப்பு அவனிடம் சொல்ல, 4வரில் ஒருவனாய் நின்றிருந்த பேரன், அதான் தாத்தா, நம்ம தோப்பை சுற்றி கரண்டு கம்பி வேலி போடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். கரண்டு கம்பியா? மனம் திக்கென்றது. வேணாம்டா சின்னா, நாம் மலை அடிவாரத்தில் தோப்பை வச்சுட்டு அது வருதுன்னு சொல்கிறோம்.
அதுக வந்து எத்தனை நட்டமா நமக்கு கொடுத்துருக்கு. பாவம் போயிட்டு போகட்டும்டா. தாத்தாவ் நீ சொல்லிட்டு ஊருக்காரனுங்க நம்மளை பயிரானுங்க. 1.5 மாங்காய் தோப்புக்கு வர்றதுனால வழியில் இருக்கிற எங்கள் வயலில் எல்லாம் மிதித்து நாசமாக்கிடுதுன்னு சண்டைக்கு வர்றானுங்க. பேச்சு என் தென்னந்தோப்புக்கு 4 மரத்தை பிடுங்கி எரிஞ்சிருக்கு. இப்போ தான் காப்புக்கு வர வயசு. மருதண்ணன் கூட கரண்ட் வேலி சுற்றி போட்டுட்டாரு. நீங்கள் ஏன் போடாமல் இருக்கிறீங்க? உங்கள் மாத்தோப்பு தான் யானைக வர்றதுக்கு காரணமாக இருக்குன்னு எல்லோரும் சண்டைக்கு நிற்கிறாங்க. காலையில் மணந்த கம்பளி மதியம் வயிற்றுக்குள் இறங்க மறுத்தது. ஐயோ, கரண்ட் வேலி போட்டுக்குங்கண்ணா, ஆணைக பாவமில்லை. கரண்ட் அடித்து ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட்டு நம்மளை சும்மா விடாதே. மனம் அவரை குழப்ப ஒன்றும் பேசாமல் அந்த கம்பளியை கொண்டு போய் ஓரமாய் கொட்டினார். தொட்டி தண்ணீரில் அலசி அங்கேயே குப்புற வைத்தவர் குடிசைக்குள் போனால் மனசு ஆராட்டமாய் இருக்கும் என்று நினைத்து தோப்புக்குள் நடக்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 50 மரங்கள் இருக்கும். 5 ஏக்கரா? அப்போ எல்லாம் ஏக்கரா இல்லை. அப்பனுடன் மூப்பனும் செட்டியாரிடம் பேசி வெங்கியது ஞாபகம் வந்தது. ரொம்ப நாள் கனவுடே. அப்பன் இவரிடம் சொல்லியது கூட ஞாபகம் இருக்கிறது. மலை அடிவாரமாய் இருந்தாலும் வெறும் கரண்டு மண்ணுதான் அந்த பூமி. இந்த மண்ணில் பூ போட்டு கூட விளைவிக்க முடியாமல் கிடந்தது. ஆனால் அதை தாண்டி இருந்த மண் கரிசல் கலந்த விளைச்சல் மண்ணாய் இருந்ததால் சுற்றிலும் பச்சை பசேல் என்று இருக்க, இந்த மட்டும் சொட்டையாய் வெறும் கரட்டு மேடாய் இருக்கும். மூப்பனுக்கு அப்பொழுது 18, 19 வயசு இருக்கும். அதுவரை அவர்களுக்கு இருந்த ஒட்டு இடத்தில் போட்டிருந்த குடிசையை அப்படியே கொண்டு வந்து அந்த கரட்டு மேட்டில் போட்டவுடன் ஊருக்காரனுங்க சிரிச்சாங்க. மூப்பா, உங்க அப்பனுக்கு என்ன மறை கலண்டு போச்சா என்ன? இவன் வயசு இளந்தாரிகள் நையாண்டி செய்தனர். மூப்பன் அவர்களுக்கு பதில் சொல்லவில்லை. அப்பனுடன் இரவும் பகலும் மண்ணை கொத்தி புரட்டி போடுவதிலேயே இருந்தான். குடிசை பக்கத்திலேயே இருந்ததால் நல்ல வெயிலில் வேலை செய்ய மாட்டார்கள். விடிய காலையில் விளக்கை பெற்று வைத்து காட்டு வரப்புல வச்சுட்டு அப்பனும் மகனும் மாறி மாறி மண்ணை குத்தி கிளறி புரட்டி போட்டு கொண்டிருப்பார்கள். அம்மாக்காரி தினமும் மோர் தண்ணின்னு எதையாவது செய்து கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருந்தாள். அவர்களுக்கு ஒரு மாடு கண்ணு இருந்ததால் அதுவும் சாத்தியமாயிற்று. ஆனால் 2 வருடங்கள் கரட்டு மண் இவர்களுக்கு கருணை காட்டவே இல்லை. அதற்கு பின் இவர்களுக்கு செலவு செய்ய வசதியும் இல்லை, தெம்பும் இல்லை. மூப்பனின் அப்பன் சேர்ந்து விட்டான். இனி அவ்வளவுதான். மனம் வெறுத்து மீண்டும் கூலி வேலைக்கு மூவரும் செல்ல திட்டமிட்டார்கள். உறவு முறைக்காரன் மூப்பன் வீட்டுக்கு வந்தவன் மூப்பனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் என்று யோசனை சொன்னான். மூப்பனின் அப்பனுக்கு கோபம் வந்து அவனை வைய ஆரம்பித்தான். அவன் நமக்கு தெரிஞ்ச குடும்பமாப்பா, பொண்ணுக்கு 13, 14 இருக்கும். இந்த கல்யாணத்தை வச்சு ஏதாவது வந்துச்சுன்னு நீ மேற்கொண்டு மாடு கன்று வாங்கி பிழைச்சிக்கணும்னு சொல்கிறேன். இது கூட நல்ல யோசனையாக படுதே. மூப்பனுக்கு கல்யாணமாகி 4-5 மாதங்கள் ஓடியிருந்தது. மூப்பனின் மாமனார் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தவன் மூப்பன் அப்பனிடம், ஏன் மச்சா, பூமியை இப்படியே கொத்தி கிளறி பூரா பண்ணையும் பண்ணுறதுக்கு தோப்பு பண்ணி விட்டுடுங்களேன். அதுவும் நான் எங்கள் ஊரில் இருந்து நல்ல மாங்கன்களை கொண்டு வந்து தர்றேன். எப்படி பண்ணையம் பண்ணணும்னு சொல்கிறேன். நம்ம வீட்டில் 4 மரம் இருக்குது. அதனால் என் பொண்ணுக்கு இது வளர்ப்பு நல்லாவே தெரியும். என்ன சொல்கிறீங்க? இதுவும் சரியான யோசனையாகத்தான் படுது. மறுவாரமே சம்பந்தி நல்ல மாங்கன்றுகளை கொண்டு வந்து கொடுத்தார். நல்ல இடைவெளி விட்டு மாங்கன்றுகள் நடப்பட்டன. ஒவ்வொரு கண்ணையும் சொந்த பிள்ளையாய் பார்த்து பார்த்து வளர்த்தனர். நால்வரும் விடியலில் மூப்பனின் அப்பனும் அம்மாளும் தொலைதூரம் சென்று தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றினார்கள். மூப்பனும் அவன் மனைவியும் அக்கம் பக்கம் தோட்டத்துக்கு கூலி வேலைக்கு போய்விட்டு வந்து இரவுக்குள் எல்லா கண்ணுங்களுக்கும் தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றி விட்டுத்தான் உறங்கவே செல்வார்கள். நட்டு வைத்த மாங்கன்றுகள் சோடை போகாமல் இளம் பச்சை துளிர்கள் விட்டபோது இவர்கள் குடும்பமே சந்தோஷத்தில் மிதந்தது. வருடங்கள் ஓடிப்போயிற்று. மூப்பனின் வீட்டிலும் மரணம் என்னும் நிகழ்வு வரிசையாய் அப்பனையும் அம்மாளையும் அழைக்க ஒவ்வொருவரையும் இழந்த இந்த நிலத்து ஓரத்துகளிலேயே அடக்கம் செய்து விட்டான் மூப்பன். மூப்பனுடைய பையன் வளர்ந்து வாலிபமாகி நின்றான். பையனுக்கும் ஊருக்குள்ளே பொண்ணு பார்த்து கல்யாணம் முடித்து இந்த குடிசையில் 2-3 மாதம் இருந்து பார்த்தான்.
அப்புறம் என்ன நினச்சானோ ஊருக்குள் குடியிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டான். சங்கடப்படாத மூப்பனும் அவன் பொஞ்சாதியையும் மகனையும் ஊருக்குள்ளேயே குடி வைத்து விட்டு தோப்புக்குள்ளேயே வசித்தார்கள். அதுக்குள்ள தோப்பு முழுக்க மாங்கன்றுகள் நல்லா வளர்ந்து காய்ப்புக்கு தயாராக ஆரம்பிச்சிருந்தது. மூப்பனோட கிரகசாரமோ என்னமோ ஊருக்குள்ளே குடியிருந்த மகனை மாடு முட்டி விழுந்துட்டான்னு அடிச்சு பிடிச்சி ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்குள்ளே போய் சேர்ந்துட்டான்னு கூட போனவங்களை பார்த்து டாக்டருக்கு சொல்லிட்டாங்க. ஐயோ மகனே போயிட்டியான்னு அழுது பிடிச்சி என்ன செய்ய, அவனையும் கொண்டு வந்து இந்த தோப்புக்குள் தான் அடக்கம் செஞ்சது. மகனை புதைச்ச இடத்தையே தினம் தினம் பார்த்த மூப்பனின் பொஞ்சாதி மகன் ஏக்கத்திலேயே போய் சேர்ந்துட்டாள். ஏகாந்தமனை வாழ்க்கை மூப்பனை கிளடு தட்ட வைத்து தோப்புக்குள் குடிசைக்குள்ளேயே முடக்கி வைத்து விட்டது. ஆனால் இவனுடைய மாந்தோப்பு மரங்கள் பூ பூத்து காய்த்து பழுத்து நல்ல வழியையும் சந்தைக்குள் இவனுக்கு வருடா வருடம் கொடுத்து கொண்டே இருந்துச்சு. மகன் போய் சேர்ந்துட்டாலும் அவன் குடும்பத்திற்கு நல்ல வருமானத்தை இந்த தோப்பு கொடுத்துட்டு தான் இருக்குது. மூப்பன் அந்த கணக்கு வழக்கு எதுவும் பார்க்கிறதில்லை. எல்லாம் மருமகதான். அவளுக்கு துணையாய் அவளோட மூத்த மருமகளும் வந்து விட்டாள். வருஷா வருஷம் தோப்புல காய்ச்சி தொங்குற மாங்காய்கள் பழுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதோட மனமும் சுவையும் மலைமேல் இருந்த யானை கூட்டங்களை இங்கே தேடி வர வச்சிருச்சு. யானை கூட்டங்கள் முதல்ல காய்ப்பின் போது இந்த தோப்புக்குள் புகுந்தது. இதை பார்த்த மூப்பன் என்ன செய்வது என்று திகைத்து நின்றான். எப்பொழுதுதான் முதலாய் காய்ப்பையே பார்க்கிறான். அதற்குள் யானை அட்டகாசம் செய்யுதேன்னு அழுதிருக்கிறான். ஆனால் தெய்வாதீனமாக பெரிய அளவு நட்டம் இவனுக்கு தரவில்லை. ஒரு முறையோ 2 முறையோ தான் அதுக தோப்புக்குள்ளே வந்துச்சு. யானை ருசித்த பழம் பேர் வாங்கி இன்னும் கிராக்கி அதிகமாகிடுச்சு. இதனால் யானை வரவை இவன் அதிகமாக கண்டு கொள்ளாமல் தான் இருந்தான். ஆனால் இன்னைக்கு அதுவே பெரிய சிக்கலாய் நிற்குதே. 2 நாட்களாக தோப்புக்குள் யார் யாரோ வரவும் போகவும் இருப்பதை குடிசை வாசலில் உட்கார்ந்தவாறே பார்த்து கொண்டிருந்தான் மூப்பன். நாளையோ மறுநாளோ கரண்டு கொடுத்து விடலாம் என்பதையும் கேட்டுக்கொண்டிருந்தான். இரவு தூக்கம் வராமல் புரண்டு படுத்தவனுக்கு தட் தட் என்னும் நில அதிர்வு சத்தம் கேட்டவுடன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். நல்ல இருள். காலடி யோசை திம் திம் கூர்ந்து கேட்கிறான் மூப்பன். 1 2 3 4 அடேயப்பா, நிறைய வந்திருக்கும் போல. திடீரென்று ஒரு பிளிரல். இத்தனை வருடங்களாக தோப்புக்குள் நுழையும் போது அது தரும் பிளிரல்களை கேட்டிருக்கிறான். ஆனால் இந்த பிளிரல் சத்தம் மூப்பனை உறையச் செய்தது. நிச்சயம் கோபமான பிளிரல்தான். முடிவு செய்தவன் இனி அவ்வளவுதானோ? அப்படியே கட்டிலில் படுத்து கொண்டவர் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துவிடு வேண்டியபடியே அப்படியே கிடந்தான். மரக்கிளைகள் சடசடவென உடையும் சத்தம், பெருமூச்சு, நகரும் ஓசை. திடீரென மூடி வைத்த கதவு தடக்கென கீழே விழுந்த சத்தம். யானை தும்பிக்கையை நீட்டிவிட்டது. கடவுளே, நான் மனதார உனக்கு ஆபத்தை கொடுக்க நினைக்கவில்லை. வேண்டியபடியே கிடந்தான். உஸ். தும்பிக்கை அவர் தலைக்கு மேல் அங்கும் இங்குமாக அவனால் உணர முடிந்தது. கிட்டத்தட்ட பல வருடங்களாக இந்த அனுபவம் இவனுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இன்று என்னவோ தெரியவில்லை, அதனுடைய சத்தம் வித்தியாசமாய் இருப்பதாகப்பட்டது. கடவுளே, கரண்டு வேலி போட வேண்டாமென்னும் புத்தியை பேரனுக்கும் மருமகளுக்கும் கொடுங்கள். இது நானும் என் அப்பனும் உருவாக்கிய தோப்பு. இதற்கு நான் தான் உரிமையாளன். நானே சொல்கிறேன். இதோ ஆணைகளை நீங்களே சாப்பிடுங்கள். உங்களுக்கு போக மீதியைத்தான் இத்தனை நாளாக அனுபவித்தேன். என் சந்ததி இனிமையும் அனுபவிப்பார்கள். ஏதேதோ மனதுக்குள் பிதற்றியபடி படுத்து கிடந்தார். அவன் மீது திடீரென்று கிட்டத்தட்ட 100 கிலோ எடையொன்று தொப்பொன்று மார்பின் மீது விழ உடல் குலுங்கி நின்று போனது. மறுநாள் ஒரே ஒரு கலவரமாக இருந்தது. யானை ஒன்று எங்கோ வைத்த மின்சார வெளியில் மாட்டிக்கொண்டு மரணித்து கிடந்தது. சற்று தொலைவில் யானை கூட்டம் ஒன்று இறந்த யானையை சுற்றி நின்ற மனித கூட்டங்களை வன்மத்துடன் பார்த்து கொண்டிருந்தன. அந்த தோட்டக்காரரை காவல்துறையும் வனத்துறையும் அழைத்து கேள்வி மேல் கேள்வி கேட்டு துன்பப்படுத்தி கொண்டிருந்ததை பார்த்த மூப்பனின் மருமவள், வேணாமுடா சின்னா, நமக்கெதுக்கு அந்த பாவம்? நாம ஒன்றும் கெட்டு போயிடலை. பேசாம இந்த வேலி போடுற வேலை ஒன்றும் வேணாம்.
பாரு, சும்மா விட்டிருந்த மருதண்ணன் வேலி போட்டு அவர் நேரம் யானை இங்கே வந்து சாகணும்னு எழுதியிருக்கு. அவர் நல்ல மனுஷன். ஆனால் இப்போ போலீஸு கேஸுன்னு அது இதுன்னு அலைகிறாரு. ஆயா பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த பேரன் ராசக்குட்டி, மூப்பைய தாத்தா கிட்ட இதை போய் சொல்லிட்டு வந்துடலாம் என்று சைக்கிளை எடுத்து வேகமாக விரைந்து வந்து கொண்டிருந்தான். அவனுக்கு தெரியாது, இரு பிராணிகளும் இந்த பூமியில் வாழ்க்கையை முடித்து கொண்டார்கள் என்று. குடிசையில் மனித பிராணியான மூப்பனும், மூப்பனை முடித்த விலங்கு பிராணியான யானை அந்த மின்வேலியிலும்.